சாரி. எதுவும் எடுக்கலையா? எடுக்கணும் பெண்ணு. ஓ, போய் எடுத்துக்கோ. இந்திரா வா, பில் போட்டுடலாம். நீ என்ன வாங்கின? நான் இது மட்டும் தான் வாங்கினேன். போதும் கௌதம், நீ என்ன வாங்கியிருக்க? நான் என்ன உன்ன மாதிரி ஸ்டூடெண்டா? இது போதும். சரி கொடு, பில் போட்டு வரேன். வேண்டாம் கௌதம், இட்ஸ் ஓகே. அட கொடு. வேண்டாம், இதுதானே, நானே கொடுத்துக்கிறேன். கொடு, பரவாயில்ல. நான் ரெண்டுத்தையும் பில் போட்டு வரேன். சரியா? இங்கே இரு. சார். தேங்க்யூ. இந்திரா, என்ன என்ன யோசனை? இல்ல கௌதம், நேத்து இந்த டைம்ல என்ன நடந்துச்சுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அதான் லைட்டா அப்செட் ஆயிடுச்சு. இப்ப எதுக்கு தேவையில்லாம? சரி, நான் உன்னை கஷ்டப்பட்டு கூட்டு வந்திருக்கேன்ல, அதுக்காக நீ எனக்கு ஒண்ணு செய்யணுமே. நானா? நான் என்ன செய்யறது கௌதம்? சொல்றேன். இதுல இந்திரா IAS ஓட ஆட்டோகிராஃப் வேணும். இந்தா, இதுல போட்டு கொடு. கௌதம், சும்மா என்ன கிண்டல் பண்ணாத. இல்ல இந்திரா, நான் சீரியஸா சொல்றேன். பிரிலிமினரி ரிசல்ட் வந்த அன்னைக்கே உன் கையால ஒரு ஆட்டோகிராஃப் வாங்கி வைக்கணும்னு நான் நினைச்சேன். அப்புறம் நீங்க கலெக்டர்லாம் ஆயிட்டீங்கன்னா என்ன மாதிரி நார்மலான ஆளுக்கெல்லாம் சைன் போட்டு கொடுப்பீங்களா? அப்போல்லாம் உங்க சைன் அவ்வளோ வேல்யூவா இருக்கும். அதான் கேக்குறேன், நீங்க இப்பவே போட்டு கொடுங்க. கௌதம் போதும், நீ என்ன சும்மா ஓட்டாத. சரி, இப்போ என்ன, நான் சைன் பண்ணணும் அவ்வளவுதானே? சரி கொடு. இந்திரா, மாமா. என்னம்மா ஆட்டோல தான் வந்தியா? இல்ல, பஸ்ல வந்தேன். அதான் முகம் வாடி போயிருக்கு. மடி, நீ சாப்பிட்டியா? போ, முதல்ல போய் சாப்பிடு போ. இந்திரா, இந்திரா, என்னடி, என்னாச்சு? நானே உனக்கு போன் பண்ணலாம்னு நினைச்சேன். அம்மா, உனக்கு மெயின் எக்ஸாம் கோச்சிங் ஃபீஸ் எவ்வளவு கட்ட சொன்னாங்க? இந்திரா, இந்திரா, புக்ஸ் மெட்டீரியல்ஸ் எல்லாம் அவங்களே வாங்கி கொடுத்துருவாங்களா இல்ல நம்ம தான் வாங்கிக்கணுமா? இந்திரா, என்னாச்சு? இந்திரா, இந்திரா, என்னாச்சு? இந்திரா, என்னடி? இங்க பாரு இந்திரா. என்னடி, என்னாச்சு? பீஸ்க்கு நிறைய பணம் கேட்டாங்களா? சொல்லுடி. என்னாச்சு? ஏன் அழற? சொல்லு.
ஐஏஎஸ் கோச்சிங் இப்போதைக்கு என்னால கண்டினியூ பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. எல்லாமே முடிஞ்சு போச்சுக்கா. என்னடி சொல்ற? இத பிலிமினரி எக்ஸாம்ல கிளியர் பண்ணிட்டியே. என் மேல இருக்கிற கேஸ்ல இருந்து நான் அக்யூஸ்ட் இல்லைன்னு தெரியற வரைக்கும் என்னால ஐஏஎஸ் கோச்சிங் கண்டினியூ பண்ண முடியாதுக்கா. மெயின் எக்ஸாமும் எழுத முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. கஷ்டப்பட்டு பணத்தை கொட்டி கொடுத்து கூட்டிட்டு வந்தாச்சு. இன்னும் அழுது ஏன் நீ உடம்பு கெடுத்துக்கிற? உனக்கு கொஞ்சமாவது வயித்துல ஒரு குழந்தை இருக்கேங்கிற அக்கறை இருக்கா? எப்ப பார்த்தாலும் இந்த இந்திராவை நினைச்சு அழுதுகிட்டே இருந்தனா அது குழந்தைய பாதிக்காதா? உனக்கு நான் எத்தனை முறை சொல்லியிருக்கேன்? அத்தை, இல்லத்த. இந்திரா ஐஏஎஸ் படிக்கணும்னு காவியாதான் ரொம்ப ஆசைப்பட்டா. ஆசை ஆசை யாரதான் விட்டுச்சு? இவளுக்கு இருக்கிற ஆசைக்கு ஐஏஎஸ் என்ன அமெரிக்க அதிபர் ஆகணும்னு கூட ஆசைப்படுவா. எல்லாமே அதுவா அமையணும். சிலது நமக்கு அமையாம போகும். சரி, நாம கொடுத்து வச்சது அவ்வளவுதான்னு மனசை தேத்திக்கிட்டு போயிட்டே இருக்கணும். ஏன் ஜெயா, என்ன பேசிட்டு இருக்க நீ? நான் சரியா தாங்க பேசுறேன். இவளுக்கு நாம ரொம்ப படிச்சுட்டோங்கிற திமிரு, படிப்பாளிங்கிற தெனாவட்டு. எதுக்கு எடுத்தாலும் நான் முன்னாடி வந்து ஆடிக்கிட்டு இருந்தா. அதான் கடவுளா பார்த்து ஓரமா உட்கார வச்சுட்டாரு. இத பாரு காவியா, இதுக்காகலாம் நீ எதுக்கு ஃபீல் பண்ணிட்டு இருக்க? அப்படியே அவ ஐஏஎஸ் படிச்சு ஊருக்கு என்ன நல்லதா செய்ய போறா? எல்லா குடும்பத்தோட நிம்மதியும் கெடுக்க போறா. ஜெயா, இப்படி பேசுறது ரொம்ப தப்பு. காவியா இந்திராக்காக வருத்தப்படுறா. இந்திரா கலெக்டருக்கு படிக்கணுங்கிறதுக்காக ஊரை விட்டு சொந்த பந்தங்களை விட்டு பார்ட் டைமா வேலை பார்த்து எவ்வளவு கஷ்டப்பட்டா. பாவம் அவ. இப்ப கை கெட்டினது வாய் கெட்டாம போச்சுன்னா அந்த வருத்தம் இருக்கத்தானே செய்யும். ஆமாமா, நீங்க அவளுக்கு உடனே சப்போர்ட் பண்ண வந்துருங்க. இத பாரு காவியா, நீ இதுக்கெல்லாம் வருத்தப்பட்டு இருக்கறத நான் இனிமே பார்த்தேன், அப்புறம் அவ்வளவுதான், டென்ஷன் ஆயிடுவேன். சொல்லிட்டேன். அம்மாடி இந்திரா, அவ பேசுனது எதுவும் நீ மனசுல வச்சுக்காத. நீ நிறைய நல்லது பண்ணிருக்க. உன் நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லபடியா நடக்கும். நான் அடிக்கடி சொல்லுவேன்ல, ஸ்மார்ட் கேர்ள்னு. அதே மாதிரி தைரியமான பொண்ணும் கூட. நீ கலங்க கூடாது. அது எப்படி முடியும் ஹேமா? வேணும்னா எங்கேயாவது தெருவுல ஒரு ஓரமா ஒரு சின்னத கடை போட்டு இடியாப்பம் சேவை வேணா செய்யலாம். எப்படி பிளான்? சூப்பரா? சூப்பர், சரியா சொன்னீங்க. கொடுங்க, கலக்கிட்டீங்க. இந்த அண்ணியும் சித்தியும் இந்திராவை எதுக்காக இப்படி டீஸ் பண்றாங்க? கொஞ்சம் கூட சரியில்லை. என்ன மனுஷங்களோ இவங்க. செம்மைய கலாய்ச்சி விட்டுட்டீங்க. அவ மூஞ்ச பாத்தீங்களா? வாடி போச்சுல்ல. சுண்டக்கா மாதிரி சுருங்கி போச்சுடி. ஏங்க, இதோட சாட்டிஸ்ஃபைட் ஆகிடாதீங்க. அவளை வீட்டுக்கு அனுப்புற வரைக்கும் நம்மளுக்கு வேலை இருக்குல்ல. அதை எப்படி நான் மறப்பேன்? கண்டிப்பா அவளை இந்த வீட்டை விட்டு வெளியே தரத்து வேண்டி.
அவளுக்கு நல்லா பிளான் பண்ணி அவளை அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி அவளை அனுப்பதாண்டி போறேன். அதுக்கப்புறம் அந்த இந்திரா தூக்கத்துல கூட என் பேரை கேட்டா அலறி அடிச்சு எந்திரிக்கிற அளவுக்கு நான் யாருன்னு காட்டுறேன்டி. வெயிட் அண்ட் see. இந்தம்மா இந்தாங்கண்ணா. ஏமா 2 ரூபா பப்ளிகாமுக்கு 500 ரூபா கொடுத்தேன்னா எப்படிமா? சில்லறையா கொடுமா? அண்ணா மீதி சில்லற வேண்டாம், அதுக்கு பவுடர் கொடுங்கண்ணா. என்னது? அதாண்ணா பவுடர். மா அதெல்லாம் இல்லம்மா, கிளம்புமா. யார் நீ? இந்தா சில்லறை கூட தர வேணா, நீ கிளம்பு. நீ ஐயோ அண்ணே, சந்தேகப்படாதீங்கண்ணே, ரெகுலரா வாங்குறது தான், தெரிஞ்சுதான் வந்திருக்கேன். குமார் தான் சொல்லிவிட்டாரு. கொடுங்கண்ணே ப்ளீஸ்ண்ணே. அண்ணா குமார் சொல்லி தானே வந்தேன். சரி மா, அத முதல்ல சொல்ல வேணாமா? அப்படிலாம் யாருக்கும் டைரக்டா தரதில்ல. இங்க பாரு, இங்க உட்கார்ந்துருக்காருல. ஆமா, அங்க போ, அந்த கேட்டு கிட்ட வாட்ச்மேன் மாதிரி உட்கார்ந்துருப்பாரு. அவர்கிட்ட போய் நான் ஒரு டோக்கன் தரேன், அதை கொண்டு போய் கூடு, அவர் கொடுப்பாரு. சரிண்ணே. பார்த்து ஜாகிரதையா எடுத்துட்டு போ, வேற யாரு கண்ணுக்கும் படாம போ. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. ஏய் பாத்துக்கோ, கேர்ஃபுல். அண்ணே என்னம்மா வேணும்? அது வந்து யாருமா நீ? புதுசா இருக்குது. இதுக்கு முன்னால உன்னை நான் பார்த்ததே இல்லையே. வேண்டாம். என்னம்மா நீ? சரி இரு, என்கிட்ட இந்த ஏரியாவில் பொட்டலம் பவுடர் விற்கிறவங்க எல்லா போட்டோவும் என்கிட்ட இருக்கு. நான் காமிக்கிறேன், அவ்வளவுதான் என்னால செய்ய முடியும். அது ஓகேனா, நான் கண்டுபிடிச்சிருவேன். ஓகேனா? கொஞ்சம் இருமா. ஏமா இவனா பாரு. இல்லண்ணா, ஆனா இல்லண்ணா, இவங்க யாருமே இல்லண்ணா. அவரு நல்ல வயசானவர்னா. வயசானவரா? இவனா பாரு. இவனா பாருமா. அண்ணா இவங்க எல்லாம் யாருமே இல்லண்ணா. என்னம்மா சொல்ற? இதுல யாருமே இல்லையா? இல்லண்ணா, இவங்க யாருமே இல்லண்ணா. என்னைக்கு நடந்துச்சு? எந்த இடத்துல நடந்துச்சு? அத கொஞ்சம் டீச்சர்ல சொல்லு. அது அது அன்னைக்கு அன்னைக்கு அப்படி சரக்கு எதுவும் பிடிச்ச மாதிரி எந்த நியூஸும் எங்க வட்டாரத்திலே வரலம்மா. அப்பப்ப ஃபேக் நியூஸ் கிளப்பி விடுவாங்கம்மா. ஆனா எங்க சைடு அன்னைக்கு எந்த சரக்கும் போலம்மா. என்னண்ணா சொல்றீங்க? நீ சொல்ற மாதிரி பப்ளிக்கா ஆட்டோல வச்செல்லாம் தொழில்காரன் யாரும் பொருள் எடுத்துட்டு போக மாட்டாமா. ஏமா நீ யார்கிட்ட ராங்க வச்சுக்கிட்டியா? ராங்கா? ஓ சண்டையா? இல்லண்ணா, அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லண்ணா.
ஏன்னா கேக்குறீங்க? இல்லம்மா, இதெல்லாம் பார்த்தா ஏதோ ஸ்கெட்ச் போட்டு உன்னை மாட்டி விட்ட மாதிரி இருக்கு. இது கண்டிப்பா எங்க கேங்க ஆளுங்களால இது நடக்கலம்மா. இந்த ஏரியா பொறுத்தவரை எல்லாரையுமே எனக்கு தெரியுமா. எனக்கு தெரிஞ்சுங்க யாரும் இல்ல, உனக்கு எதிரி யாருன்னு நல்லா யோசிச்சு பாருமா. ஓகேண்ணா. சரி வரோண்ணா. சரிம்மா, இவ்வளவு நேரம் பேசணும்ல, எவ்வளவு டீட்டெயில் சொல்லி இருக்கிறேன். அண்ணனுக்கு ஏதாவது டீ செலவுக்கு காசு கொடுத்துட்டு போகமா. குடு. இப்ப நம்ம என்ன பண்றது இந்திரா? கிராமத்துல வீட்ல ஏதாவது பாம்பு பெருச்சாலின்னு வீட்டுக்குள்ள வந்துச்சுன்னு வச்சுக்கோ, புகை போட்டு விட்டுருவார் அப்பா. அப்போ அது சூடு தாங்காம அதுவே தானா வெளியே ஓடி வந்துரும். என்னடி நம்ம என்ன பேசிட்டு இருக்கோம்? நீ என்னமோ அப்பா பாம்புன்னு சம்பந்தமே இல்லாம பேசிட்டு இருக்க. அதெல்லாம் சம்பந்தம் இருக்கு கல்யாணி. நான் போட போற புகையில அவ எப்படி மூச்சு தாங்க முடியாம வெளியே வரான்னு மட்டும் பாரு. வாவ், அப்போ உன் பிளான் என்ன? சொல்றேன். ஓகே. ஏய் சம்மடி, சூப்பர். உடனே ஆரம்பி. இல்ல, அது உடனே முடியாது. அதுக்கு சில விஷயம் எல்லாம் பொருந்தி வரணும் கல்யாணி. நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். அப்புறம் நான் உனக்கு ஃபோன் பண்றேன். இதெல்லாம் முடிச்சு காமிக்கிறேன், சரியா? போச்சு போச்சு இந்திரா. வசமா மாட்டிக்கிட்ட. இது போலீஸ் கைக்கு போச்சு இந்திரா. என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம்? யோசி ராகினி. சரி நான் கிளம்புறேன். இந்திரா, நானும் வரேனே. இல்ல இல்ல கௌதம், நீ கூட எல்லாம் வர வேண்டாம். நான் கல்யாணி கூட போய் கொடுத்துட்டு வந்துடுறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ வரது அத்தைக்கு தெரிஞ்சா வீட்டில் ப்ராப்ளம் ஆகும்ல. நான் போயிட்டு வந்துடுறேன் கௌதம். I'll manage. சரி. இந்திரா, ஏதாவது எமர்ஜென்சினா எனக்கு கால் பண்ணு. ஓகே? ஷூர் கௌதம், கண்டிப்பா. ரொம்ப தேங்க்ஸ் கௌதம். சென்ட் பண்ணிடு பிக்சரை. பாய். எடு எடு எடு, போன எடு. ஹலோ அம்மா, சொல்லுங்கம்மா. இங்க ஒன்னு சக்தி வாய்ந்த மோப்ப நாய் ஒண்ணு இருக்கு. அது உன்னை ஸ்மெல் பண்ணிருச்சு. அதெல்லாம் விடு. இப்பவே இந்த செகண்டே நீ இந்த ஊரை விட்டு போகணும். இங்க பார், நீ எல்லாம் வரக்கூடாது. நீ அங்கேயே இரு, நான் பணத்தை எடுத்துட்டு வரேன். நீ எங்க இருக்கன மட்டும் கரெக்டா சொல்லு. வலசரவாக்கம் பஞ்சாயத்து போர்டு இருக்குல்ல, அதுக்கு பக்கத்துல ஒரு கோயில் இருக்குது, அங்கதான் நான் இருப்பேன். ஓகே. வலசரவாக்கம் பஞ்சாயத்து போர்டு ஆபீஸ் கிட்ட இருக்கிற அம்மன் கோயில் கிட்டயா? சரி சரி, நீ அங்கே வெயிட் பண்ணு, நான் வந்துடுறேன். இங்க பார், இந்த காசை குடுக்கறதே நீ உடனே இந்த ஊரை விட்டு வெளியே போறதுக்கு தான். அதனால காசு வாங்கின உடனே அடுத்த நிமிஷமே நீ இந்த ஊரை விட்டு போகணும். அதுக்கேத்த மாதிரி ரெடியா வரணும், புரியுதா? சரிம்மா, நீங்க தான் காசு தானே சொல்லிட்டீங்கல்ல, நான் பேக்கோட வரமா, பணத்தை வாங்கிட்டு அப்படியே ஓடி போறேன். இன்னும் சரியா 1/2 மணி நேரத்துல பணத்தோட நாங்க வந்து நிப்பேன். நீ வெயிட் பண்ணு. அங்கேயே காத்திருக்கமா. போன வேடா. மொத்த காசும் செலவாயிடும் போல இருக்கே.
கொஞ்சம் ஏமாந்தா ஏன் மேலே கை வைக்கிறானுங்க. சரி, டைம் ஆயிடுச்சு, கிளம்புவோம். கல்யாணி இங்க நிறுத்துங்க, வெயிட் பண்ணுங்க. ஏய் போலாமா? ஏன்டி லேட்டு? சாரி டி. சரி ஏறு, போலாம் போலாம். அண்ணா கொஞ்சம் சீக்கிரம் போங்கண்ணா. இங்கதானா, நிறுத்துங்க. என்னங்கண்ணா? ஏய் கல்யாணி, அங்க போய் நின்னு பாக்கலாம். வா வா வா. ஏய் இந்த கோவில் தானே? ஏய் இரு, முதல்ல செக் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறமா போலாம். இரு, நம்ம பாக்குறத பாக்குறானா பாரு. ஏய் வேணா, நீ முதல்ல முக்காடு போடு. முக்காடா? முக்காடு எதுக்கு? போடு, உனக்கு தெரிஞ்சவங்க யாராவது வர போறாங்க. இரு போடு. ஏய் இந்திரா, அங்க பாரு. நன்றி தம்பி, போங்க. ஏய் ஏய் இந்த தாத்தா தாண்டி, இவனேதான் இவனேதான். இந்த தாத்தா தான் என்கிட்ட லிஃப்ட் கேட்டு மொத்தமா மாட்டி விட்டான் என்ன. இவன இவன ஏய் பொறுமையா இருடி, என்ன நடக்குதுன்னு பாப்போம். ஏய் வா. இந்த லெஃப்ட் தான், இந்த கோயில் தான். நிப்பாட்டுங்க நிப்பாட்டுங்க. அந்த ஆளோட பேரு, பாஸ்ட் ஹிஸ்டரி எல்லாமே நாங்க எடுத்துட்டு இருக்கோம். இனிமே இந்த கேஸ பத்தி உங்களுக்கு கவலையே கிடையாது. இந்திரா, நீங்க நிம்மதியா ஐஏஎஸ் எக்ஸாம் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. ஒன் செகண்ட். ஹலோ ராம் சார். இந்திரா கைய கொடு. பாப்பா பரவாயில்லம்மா, தைரியசாலிதான். அந்தால தைரியமா பொறி வச்சு புடிச்சிட்டு வந்திருக்க. நீ கலக்குமா, இந்த மாதிரி பொண்ணுங்க தான் நம்ம நாட்டையே ஆளணும். தேங்க்ஸ்கா, அன்னைக்கு எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவ். கல்யாணி, நீங்களும் தான். மேடம், நான் மறுபடியும் இங்க வரணுமா? ஆமா. சொல்லேன்
சொல்லுங்கன்றா, என்ன ஆச்சு? ஆமா அக்கா, சொல்றேன்க்கா. என்ன விஷயம்? சூப்பர் விஷயம் நடந்துருச்சு. ஆமாமா. ஓகே. என்னடி சொல்ற? அதுக்குள்ள எல்லாமே முடிஞ்சிருச்சா? எப்படி? ஏன் இந்திரா, போலீஸ் உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிச்சிட்டாங்களா? அவங்க எங்க பிடிச்சாங்க? ஓகே. நானும் இந்திராவும் கரெக்டா ஸ்கெட்ச் போட்டு அந்த ஆளை தூக்கிட்டு போய் ஸ்டேஷன்ல ஒப்படைச்சிட்டோம். நிஜமாவா? காவியா, அத்தை, இங்க வா. எல்லாரையும் தான் கூப்பிட்டேன், வாங்க. நீங்க 2 பேருமா? உண்மையாவா சொல்றீங்க? ஆமா அத்தை, என்ன மாட்டி விட்டான்ல அந்த ஆளு. ஒரு இடத்துக்கு வரான்னு எங்களுக்கு தகவல் கிடைச்சது. நாங்க 2 பேரும் அந்த இடத்துக்கு போய் அவனை அட்டாக் பண்ணி உடனே கூட்டிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைச்சிட்டோம். ஏண்டி, நீங்களே 2 பேரும் சின்ன பொண்ணுங்க, தனியா போயிருக்கீங்க. அவர் பாட்டுக்கு பிடிச்ச ஏதாவது பண்ணியிருந்தாருன்னா இந்நேரம் என்ன ஆயிருக்கும்டி? ஐயோ அக்கா, அதெல்லாம் ஒண்ணுமே இல்லக்கா. அந்த கான்பிடன்ஸ்லாம் எங்களுக்கு ஜாஸ்தி இருந்துச்சு. சார், அவசரமா வர சொன்னீங்க. என்ன சார், மறுபடியும் எதுவும் பிரச்சனையா? இந்திரா மேல மறுபடியும் எதுவும் கேஸா சார்? நோ 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 நோ, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. இன்னும் சொல்ல போனா இந்திரா மேல எந்த தப்பும் இல்லைன்னு ப்ரூஃப் கிடைச்சிருக்கு. ஆனா அத பப்ளிக்கா சொல்ல முடியல. சொன்னா உங்க ஃபேமிலி நேம் தான் கெட்டு போயிடும். ஃபேமிலி? என்ன சார் சொல்றீங்க? எனக்கு ஒன்றும் புரியல சார். நீங்க கொஞ்சம் நிதானமா இருங்க சார். பொதுவா உங்கள மாதிரி பெரிய ஃபேமிலியில சொத்துக்கு பவருக்குன்னு சில சண்டைகள் நடக்கத்தான் செய்யும். அவங்க ஃபேமிலி நேம கெடுக்கிற மாதிரி இந்த அளவுக்கு யாரும் துணிய மாட்டாங்க. உங்க ஃபேமிலியில இருக்கிறவங்க இப்படி நடந்துக்கிறது தான் எனக்கு ஷாக்கிங்கா இருக்கு. சார், எங்க ஃபேமிலியில இருந்தா? சார், நீங்க என்ன சொல்றீங்க சார்? ஆமா ராமச்சந்திரன், இந்த கேஸ் ஃபுல்லாவே உங்க மருமக இந்திரா மேல பர்பஸ்ஃபுல்லா ஃப்ரேம் செய்யப்பட்ட ஒரு டூப்ளிகேட் கேஸ். இதுல எந்த விதத்திலையும் இந்திரா சம்பந்தப்படவே இல்ல. அவங்கள பழி வாங்கணும்னு லிங்கம்னு ஒரு ஆளை ஹையர் பண்ணி உங்க குடும்பத்துல இருக்கவங்களே பண்ண வேலை தான் இது. எங்க குடும்பத்திலயா? சச்சே, இருக்கா சார்? கண்டிப்பா இருக்காது. இது ஏதோ ராங் இன்ஃபர்மேஷன் நினைக்கிறேன். எங்க ஃபேமிலியில யாரும் அந்த மாதிரி செய்யற ஆட்கள் யாரும் இல்ல சார். சார், சில சமயங்கள்ல நம்ம கூட இருக்கிறவங்களே செய்யற தப்பு நம்ம கண்ணுக்கு தெரியாம போயிடும். ஆனா அது சின்ன அளவுல இருந்தா பரவாயில்ல. இப்போ உங்க ஃபேமிலியே கெடுக்கிற அளவுக்கு இருக்குன்னா இத கண்டிச்சாகணும் இல்லையா?
சார்? உங்க ஃபேமிலியில இருக்கிற ராகினின்னு ஒருத்தவங்க தான் இதை செஞ்சிருக்காங்க. சார் இது எனக்கு ஷாக்கிங்கா இருக்கு. ஐ கேன் மேனேஜ் சார். நீங்க சொல்லுங்க சார். அதுக்கப்புறம் லிங்கத்தோட கால் ட்ரேஸ் பண்ணதுல ராகினி தான் லிங்கத்தை இந்திராவோட ஆட்டோல போதைப் பொருளை வைக்க சொல்லி ஹையர் பண்ணிருக்காங்க. அதுக்கு ஏற்கனவே பணம் செட்டில் பண்ணிருக்காங்க. இந்திரா லிங்கத்தை ஸ்மெல் பண்ணது தெரிஞ்ச பிறகு இந்த காசையும் கொடுத்து அவனை ஊரை விட்டு வெளியில பொண்ணு அனுப்பிச்சிட்டாங்க. காசை வாங்கிக்கிட்டு லிங்கம் தப்பிக்கிறதுக்குள்ள இந்திரா அவனை பிடிச்சு போலீஸ்ல ஒப்படைச்சிட்டாங்க. சோ என்னால இந்த கேஷை மட்டும்தான் அவங்கிட்ட இருந்து எடுக்க முடிஞ்சது. ஃபர்தரா எதுவும் விசாரிக்க வேண்டாம்னு சொல்லி இந்த கேஸை உங்க ஃபேமிலிய டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரி நான் முடிக்க சொல்லியிருக்கேன். சார் ரொம்ப நன்றி சார். சொல்றதுன்னு தெரியல சார். நீங்க செஞ்சது ஒரு மிகப்பெரிய உதவி சார். சார் என்னோட குடும்பமே உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கோம் சார். நோ மிஸ்டர் ராமச்சந்திரன், இதுல உங்க மருமக பாவம். ஐஏஎஸ் ஆஸ்பிரண்ட் வேற. ச்சே, எனக்கு அதான் டென்ஷன் ஆயிடுச்சு. நீங்க பாத்துக்கோங்க, இதெல்லாம் ஸ்டார்டிங்லேயே கண்டிச்சு வைக்கிறதா நல்லது. இனிமேல் என்ன மாதிரி நடக்காம பார்த்துக்கிறேன் சார். சார், ஒரு நல்ல ஃபேமிலிக்காகவும் முக்கியமா ஐஏஎஸ் ஆக நினைக்கிற இந்திராவுக்காகவும் தான் இந்த ரிஸ்க் எடுத்திருக்கேன். டேக் கேர். என் லிமிட்டை மீறி தான் நான் செஞ்சிருக்கேன். புரியுது சார். இனிமே நான் பார்த்துக்கிறேன். ரொம்ப நன்றி சார். சரி, இந்தாங்க. நான் வரேன் சார். Are you okay? Yeah. I can manage. Okay, chief, take care. என்னங்க ஆச்சு உங்களுக்கு? அப்பா என்னப்பா என்ன ஆச்சு? இருங்கப்பா, என்ன ஆச்சு? ராகினி, முதல்ல அவளை இங்க கூப்பிடு. இன்னைக்கு இருக்கு அவளுக்கு. கூப்பிடு. என்னப்பா? ஏங்க நீங்க இப்படி டென்ஷனா கத்துறீங்க? என்ன நான் ஆச்சு? சொல்லிருக்கேன், அவ சரியில்லை, அவளை கண்டிச்சு வைன்னு. ஏ ராகினி, இப்ப கீழே வர போறியா இல்லையா? பா என்னப்பாச்சு? ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்கீங்க? டென்ஷன் ஆகாம விட்ட துண்டா நறுக்கி போட்டு. என்னாச்சு? இவன் டீசெண்டா பிசினஸ் பண்ணிட்டு நல்ல குடும்பஸ்தனா இருக்கான். எதுவும் செய்ய மாட்டாங்கிற தைரியத்துல இந்த ராகினி இப்படி ஆடி. ராகினி, இப்ப வரப்போறியா இல்லையா? அப்பா உங்ககிட்ட தான் கேக்குறோம், என்னாச்சு? மாமா இப்படி கோவப்படாதீங்க மாமா. என்னங்க ஆச்சு? ஏங்க ஏங்க மாமா, நல்ல மாதிரி முகத்தை வச்சுக்கிட்டு எங்களை எல்லாம் முட்டாளாக்கி இருக்கல நீ. இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன். உனக்கு என்ன அவ்வளவு பொறாம, அவ்வளவு ஒரு கெட்டணும்? ஏங்க எப்பவும் உங்களுக்கும் அவளுக்கும் ஆகாது. அதுக்காக இப்படி எல்லாம் பேசுவீங்களா? அவ அப்படி என்னதாங்க பண்ணிட்டா? இந்த பாரு ஜெயா, பெண்களை நான் மதிக்கிறவன். அதுலயும் நம்ம வீட்டு பெண்களுக்கு நான் நிறைய மரியாதை கொடுத்து அவங்க சந்தோஷமா வச்சுக்கணும்னு நினைக்கிறவன். ஆனா இவெல்லாம் ஒரு பொம்பளையே கிடையாது. இவ பொண்ணா போயிட்டாலேன்னு கோவத்தை அடக்கி வச்சிருக்க.
இல்லன்னு வையி இவ்வளவு அடிக்கிற அடியில என்னங்க ஏங்க நீங்க முதல்ல இப்படி வாங்க. என்ன ஆச்சு உங்களுக்கு? இவ என்ன தப்பு பண்ணான்னு சொல்லுங்க. என்ன மாமா இதெல்லாம்? இந்த மாதிரி நீங்க யார்கிட்டயுமே நடந்து நான் பார்த்ததே இல்லையே. பா அவங்க என்ன தப்பு பண்ணாங்க? தப்பா சொல்றேன். கௌதம் கௌதம் என்ன கௌதம் இப்படி பேசுற? மாமா ஏய் என்ன மாமா வா, யார்கிட்ட போய் கெஞ்சினாலும் ஏன் கடவுள்கிட்டயே கெஞ்சி கதறினாலும் உனக்கு மன்னிப்பு கிடைக்காது. ஏ உன்னோட சின்ன பொண்ணு அவ, அந்த பொண்ணோட வாழ்க்கையை நாசம் பண்ண பார்த்திருக்க. உனக்கெல்லாம் மன்னிப்பே கிடையாது. அப்படியே கோவ தலைக்கு ஏறி மண்டை சூடாகுது. ஜெயா இப்ப அவ போவாளா மாட்டாளா? போ சொல்லு ஜெயா, போ சொல்லு ஜெயா. அக்கா ப்ளீஸ் கண்ணு சொல்றது கொஞ்சம் கேளுக்கா. நீ சொல்லுக்கா. அக்கா சொல்லு. போடி வெளிய, போ வெளிய. ஏன் வாயாலே உன்னை வெளியில போன்னு சொல்ல வச்சுட்டியடி பாவி. என் கண்ணு முன்னாடியே நிக்காத, போ. நீ என் தங்கச்சி இல்ல, இங்க இருக்காத, போ. இங்க இருந்து வெளியில போடி. அக்கா அக்கா இங்க பாரு, ஒரு நிமிஷம் இங்க பாருக்கா. என்ன என்ன அக்கா அக்கான்ட்டு வா, மரியாதையா வீட்டை விட்டு வெளியே போய். ஏய் இப்ப எதுக்கு நீ அழற? ஐயோ என்ன நீங்க அப்படியே சிங்காரமா செல்வாக்கா செப்பு செல்ல மாதிரி இந்த வீட்ல இருந்தீங்களே, இப்ப என்னாச்சுன்னு பாத்தீங்களா? ஐயோ என்னால உங்களை இப்படி பார்க்கவே முடியலையே. நான் என்ன பண்ணுவேன்? உங்க நிலைமை இப்படி ஆயிடுச்சேங்க. ஏய் சீ நீ பாட்டு. அவங்க அனுப்பும் போது கூட எனக்கு ஒண்ணும் தோணல. இப்ப நீ சொல்லி சொல்லி புழம்பும் போதுதான் எனக்கு அப்படியே கோவம் வெறி வருது. அழாத. சரி நான் அழல. இப்ப என்னங்க செய்ய போறீங்க? அந்த இந்திராவை நம்ம தப்பா எடை போட்டுட்டோம். அவ இப்படி உங்களுக்கு ஆப்பு வைப்பான்னு யாரும் நினைச்சு கூட பாக்கலங்க. எவ்வளவு பெரிய ஆளு, உங்களை போய் வெளியில அமிச்சிட்டாங்களே. ஆமாண்டி, இந்த குடும்பத்துக்காக நான் நாயா பேயா உழைச்சிருக்கேன். என்னையே வெளியே அனுப்பிட்டாங்கல்ல. ஆமாங்க, நீங்க நாயா பேயா உழைச்சதுனாலதான் இந்த மாதிரி உங்களை வெளியில துரத்திட்டாங்க. ஏய் சந்தடி சாக்குல நீயும் என்ன திட்டிட்டு சேம் சைடு கோல் அடிக்கலான்னு பாக்குறியா? ஐயோ இல்லங்க, இப்படி வீட்டுக்கு வெளியில உங்களை மறைச்சு வச்சு பார்க்கவே எனக்கு கஷ்டமா இருக்குங்க. அதாங்க அப்படி சொல்லிட்டேன். நான் இந்த இந்திராவை வீட்டை விட்டு அனுப்பதா எல்லா பிளானையும் பண்ண. அத மத்தவங்க புரிஞ்சுக்கலனாலும் பரவாயில்ல. ஆனா என் அக்காவே புரிஞ்சுக்காம என்ன வெளியே அனுப்பிச்சிட்டால. அத நினைக்க நினைக்க எனக்கு அப்படியே வெறி வருது எனக்கு. ஏங்க எல்லாமே இந்த இந்திராவால தாங்க. ஜெயா அத்தை உங்க மேல அவ்வளவு பாசம் வச்சிருக்காங்க, உங்களை போய் வெளியில அனுப்புவாங்களா? அந்த இந்திரா தான் போலீஸ் கிட்ட சொல்லி மாமா கிட்ட கோழி மூட்டி விட்டுருக்கா. வரேன் 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 வரேன். ஆமாண்டி, அவள அப்படியே என் கையால. உங்க கையால உங்க கையால மாலை போட்டு ஆரத்தி எடுப்பேன்னு சொல்ல வரீங்களா? என்ன ஹேமாக்கா, வீட்டை விட்டு வெளியே அனுப்பினாலும் விசுவாசம் போலியோ?
இங்க பாரு ஹேமா, நான் இங்க இல்லன்னு நீ அசால்ட்டா இருக்காத. எனக்கும் சேர்த்து நீ டபுள் பர்ஃபார்மன்ஸ் பண்ண வேண்டிய டைம் வந்துருச்சு உனக்கு. அதனால கவனமா இருக்கணும், புரியுதா? சரிங்க. இங்க பாரு, என்ன வீட்டை விட்டு அனுப்பிட்டோன்னு இவளுங்க ரொம்ப ஆடுவாளுங்க. இப்பதான் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். நீங்க எங்க நினைச்சு கவலைப்படுறீங்க, நான் உங்களை நினைச்சு கவலைப்படுறேன். அம்மா, நீங்க இப்ப எங்கங்க தங்குவீங்க, என்ன செய்வீங்க? என்ன பார்த்தா உனக்கு அவ்வளவு கேவலமா போச்சா? என்ன பத்தி நீ என்ன நினைச்ச? இங்க பார், இதுக்குதான் இந்த பேக் எடுத்துட்டு வர சொன்னேன். இப்படி என்னைக்காச்சும் ஒரு நாள் நடக்கும்னு தெரிஞ்சுதா நான் ஒரு வீடு வாங்கி வச்சிருக்கேன். வாவ், சூப்பருங்க. இவ்ளோ ப்ரீ பிளான்டா இருக்கீங்களே, செம்மங்க. இப்படி இருக்கிற என்னையவே இந்த இந்திரா வெளியே அனுப்பிட்டா. இருக்கட்டும் இருக்கட்டும், பாத்துக்கிறேன். இங்க பாரு, நீ கவனமா இரு. அங்க போயிட்டு நான் உனக்கு டீடைல்ஸ் சொல்றேன். வேற லெவல். அடடடடா, விட மாட்டா போலயே. ஏய், என்னடி வேணும்? ஹலோ, என்னங்க, எனக்கு உங்க குரலை கேட்காம எனக்கு பொக்குன்னு இருக்குங்க. நீங்க இல்லாம இந்த வீடே வெறிச்சோடி இருக்குங்க. ஏய், நிஜமா சொல்ல, நல்லா தின்னுட்டு வந்து இப்ப குரலை மாடுலேஷன் மாத்தி என்கிட்ட வந்து பேசுறதானே? ஒழுங்கா நார்மலா பேசு. ஐயோ, இந்த புத்திசாலித்தனத்துக்கு நீங்க உளவுத்துறையில வேலை செய்யணுங்க. சாமங்க, எப்படி கலக்குறீங்க? உனக்கு என்ன பத்தி முழுசா தெரியாதுடி. அதெல்லாம் இருக்கட்டும், என்ன விஷயம்னு சொல்லு. அதிரடியா ஒரு ஐடியா வச்சிருக்கேன். ஆமாங்க, நான் அதிரடியா ஒரு ஐடியா வச்சிருக்கேன். ஒரு பக்கம் உங்களை இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வரதுக்கு ஐடியா பண்ணணும், அதே சேம் டைம் இந்திராவை இந்த வீட்டை விட்டு அனுப்புறதுக்கும் ஸ்கெட்ச் போடணும். சூப்பர் ஹேமா, ஆக்சுவலி உன்னை நான் நல்லா தான் ட்ரெயின் பண்ணிருக்கேன். நானே நல்ல ஐடியாவா யோசிச்சு சொல்றேன். இல்லங்க, இந்த முறை நானே பாத்துக்கிறேன். நான் வைக்க போற வெடியில அவ எப்படி கதற போறான்னு மட்டும் பாருங்க. ஏய், என்ன சொல்ற? இங்க பாருங்க, இந்த ஹேமாவ சும்மா சாதாரணமா தான் இவ்வளவு நாள் நீங்க பாத்திருக்கீங்கல்ல, இப்போ சிங்க முகத்துல பாக்க போறீங்க. இந்திராவ நானே முடிச்சு காட்டுறேன். இது ஏன் ஆட்டம், ஏன் சோலோ பெர்ஃபார்மன்ஸ் எப்படி முடிய போகுதுன்னு வெயிட் அண்ட் சீ. ஏய் ஹேமா, பரவாயில்லையே, இந்த பொண்ணுக்குள்ள என்னமோ இருந்திருக்கு பாரு. ஹேமா, ஐ எம் ப்ரவுட் ஆஃப் யூ. என்னையே அடிச்சிட்டியா நீ? எங்க வந்து யார்கிட்ட பிச்சிருவாங்க? எல்லாரையும் வெளியே போங்க. நம்ம துண்டு தீப்படி சைஸ்ல இருந்துக்குன்னு ஏன் மேலேயே கை வைக்கிறியா? ஏய் ஒண்ணா, ஏய் ஏய் சரக்கங்கடி குடி சரக்க. ஏய் விட விட. ஏய் யாரீங்களா? போங்கடா வெளிய. ஏய் என்னங்க என்னங்க மாமா, இங்க வந்து என்னடா பண்றீங்க? பொம்பளை கிட்ட போய் வீரத்தை காமிச்சிட்டு இருக்கீங்க. ஏய் நீ யாரியா? ஐயோ என்னங்க மாமா, என்னங்க என்னங்க, நீதான் ஹோல்சேல் புரோக்கரா? சரக்கு கேட்டா அந்த பொண்ணு அடிக்குது. ஏய் இந்திரா,
நீ தானே அன்னைக்கு சரக்கு கொடுத்த. ஏய் ஐயோ மாமா என்னங்க எவ்வளவு தைரியம் இருந்தா என் மேல கை வைப்ப? ஏய் மரியாதையா வெளியே போயிடுங்கடா, இல்ல போலீஸ்க்கு போன் பண்ணிடுவேன். முதல்ல நீ தான் எங்களுக்கு பிரச்சனை. போலீஸா? போலீஸுக்கு போன் பண்ண நீ தான் உள்ள போவ. ஏய் முதல்ல இந்த ஆளத்துக்கு வெளியே போறான். மாமா என்னங்க மாமா ஐயோ ஏய் ஏய் என்னடா சொன்னா கேட்க மாட்டேன், போடா வெளியே. இப்ப பண்ணது மசாஜ் பண்ண மாதிரி இருக்குது. இன்னொரு தடவை பண்றியா? நல்லா மறுபடியும் ஏய் ஏய் இந்த ஆளை அடிச்சு பார்சல் பண்றான். எடுத்துட்டு போங்கடா. ஏய் ஏய் அப்பா என்னங்க ஏய் என்ன கௌதம் ஏய் வர்றா உன்னை. ஏய் சரக்கு தானடி கட்டேன். துட்ட வாங்கணுமா சரக்கு கொடுத்தமான்னு இருக்கணும், புரியுதா? டேய் விடுறாப்ல. ஏய் சரக்கு எடுத்துட்டு வாடி. டேய் ஓ விடுறா. ஏய் டேய் விடுறா. ஜெயாவையும் அவனுக்கு அடிக்கிறானுங்கடா. கௌதம் கௌதம் டேய் விடுறா. கௌதம் எடுத்துட்டு வாடி டேய். சொல்றேன்ல. ஏய் ஏய் டேய் இவர் யாரா? கையெடு பிரதர். என்ன கௌதம் ஒழுங்கா வெளியே போங்கடா. இவனுங்கெல்லாம் பொறுக்கி பசங்க, ரவுடி ரவுடிங்க. மங்களம் நான் போய் பிரதர், சொல்றேன். சத்தியமா அந்த மாதிரிலாம் கிடையாதுங்க. இந்த பொண்ணு சரக்கு கொடுக்க மாட்டேன்னு அடம் பிடிக்குது. பிரதர் எவ்வளவு வேணாலும் பணம் கொடுத்துறேன்னு சொல்லிட்டேன். தெரியாது கௌதம். Please, சரக்கு மட்டும் வாங்கி கொடுத்துருங்க. நாங்க கிளம்பி. அம்மாடி இதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, ஏதோ அட்ரஸ் மாதிரி வந்துட்டாங்க போல இருக்கு. என்னன்னே வழங்கல. உள்ள வந்து அவனுக்கு பாட்டுக்கு பிரச்சனை பண்ணிட்டு போயிட்டானுங்க. என்ன மாமா இதெல்லாம்? வீடெல்லாம் இப்படி பண்ணி வச்சிருக்காங்க. கதிர், வந்தவங்க எல்லாம் பெரிய பெரிய ரவுடிங்க. ரவுடியா? அதுவும் நம்ம இந்திராவை தேடி. ரவுடிங்களா? ஆமா, இவ்வளவு நேரம் நீ எங்கம்மா இருந்த? ஐயோ, நானு பயந்து மேல இருந்தேன் மாமா. இந்திராவையா? ரவுடிங்க எதுக்கு இங்க வந்தாங்க? எதுவும் தகராறா? மாமா வீட்டுக்குள்ள வரைக்கும் வந்திருக்காங்க. போலீஸ்க்கு சொல்லிருக்கலாம்ல மாமா. போலீஸ் ரவுடிங்க கண்ட கருமோலாம் என்னைக்கு உன் தங்கச்சி இந்த வீட்டுல அடி எடுத்து வச்சாலோ அன்னைக்கு இந்த வீட்டு தலை எழுத்தாயிடுச்சு. ஜெயா கொஞ்சம் பொறுமையா இரு ஜெயா. இல்லங்க, என்னால எல்லாம் இதுக்கு மேல பொறுமையா இருக்க முடியாது. வீடுங்கிறது என்ன? அது மரியாதையான இடம், கோவில் மாதிரி. இந்த வீட்டுக்கு எத்தனையோ மரியாதையான ஆளுங்க வந்துட்டு போயிருக்காங்க. ஆனா இப்பெல்லாம் பாத்தீங்களா, போலீஸ் வக்கீலு, இப்போ ரவுடிங்க. ஐயோ, என் கண்ணு முன்னாடி இந்த வீட்டோட நிலைமை எப்படி இருக்கு பாத்தீங்களா? பாருங்க பாருங்க எல்லாரும். இதுல நீதான் ஏதோ பண்ணிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஆமா அத்தை, எனக்கும் ரொம்ப சந்தேகமா தான் இருக்கு. அத்தை, நிஜமா எனக்கு எதுவுமே தெரியாது அத்தை. தயவு செஞ்சு என்ன நம்புங்க ப்ளீஸ். ஏய் இல்ல, நான் உன்னை நம்ப மாட்டேன். உனக்கும் ராகினிக்கும் எப்பவுமே ஆகாது. என்னமோ இதுல இருக்கு. ஜெயா, இப்ப என்ன சொன்ன? இதுல என்னமோ இருக்குன்னு சொன்ன? சரியா சொன்ன ஜெயா, சரியா சொன்ன. என்னமோ நடந்திருக்கு. இப்போவாவது உங்க புத்திக்கு தெரிஞ்சா சரி. நல்ல கிளியரா இப்பதான் எனக்கு தெளிவாயிருக்கு. ராகினிய பத்தி என்கிட்ட சொன்னது டெப்யூட்டி கமிஷனர் தான், இந்திரா கிடையாது. ஆனா இதுவரைக்கும் இந்திரா மேல எந்தவித பிளாக் மார்க்கும் இல்ல. இப்போ ராகினி போன மறுநாளே 4-5 பேர் வீடு தேடி வந்திருக்காங்கன்னா என்னமோ தப்பா உறுத்தலால உனக்கு?
மாமா அவங்களுக்கு இந்திராவை நல்லா தெரியும். ஏற்கனவே வாங்கியிருக்கிறத வேற சொன்னாங்கல்ல. ஓ, அவனுங்களா சொன்னானுங்களா இல்ல சொல்ல வச்சிருக்காங்களா? நல்ல யோசிச்சு பாரு ஜெயா. யாராவது இப்படி காலி பசங்க ஃபேமிலி இருக்கிற வீட்டுக்குள்ள வந்து அதுவும் பப்ளிக்கா போதை மருந்து கேட்பாங்களா? அதுவும் வீட்டுக்குள்ளேயே வந்து பேர் சொல்லி கேட்பாங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாரு ஜெயா. இதெல்லாம் மறைச்சுதான் கேட்பாங்க. இவ்வளவு பப்ளிக்கா செய்ய மாட்டாங்க ஜெயா. ஆமா, கரெக்ட் தான். அப்பா, நீங்க சொன்னது கரெக்ட் தான்ப்பா. எனக்கும் தெரிஞ்சு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஏதோ கோட் வேர்ட்லாம் வச்சுதான் பேசுவாங்க. அத சொல்லிதான் கேட்பாங்க. இப்படி எல்லாம் ஓபனாலாம் வந்து பேச மாட்டாங்கப்பா. வந்தவங்களோட நோக்கமே வீட்டுல இருக்கவங்கள அடிக்கிறது, வீட்டை கழிச்சு போடுறது, இதுலதான் கவனமா இருந்திருக்காங்க. நல்ல வேலை கௌதம், நீங்களாவது இங்க இருந்தீங்க. நீங்களும் இல்லன்னா வீட்டையும் வீட்டுல இருக்கிறவங்களையும் அவனுங்க என்ன பண்ணிருப்பானுங்கன்னே தெரியல. இது முக்கியமான பாயிண்ட். வீட்லயும் யாரும் இல்ல. இந்த மாதிரி விஷயம் எல்லாம் உனக்கு சுட்டு போட்டாலும் வராதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். என்ன நீ லூசா? நீ ஆமா ஆமா, எல்லாமே உனக்கு தெரியும். எல்லாம் கரெக்டா சொல்லுவேன். ஆனா உன் மேல நான் எவ்வளவு லவ் வச்சிருக்கேன்னு மட்டும் உனக்கு தெரியாது. தெரியும். நான் நினைச்சது எப்படி உனக்கு? அதான் சொன்னனே இந்திரா, இப்ப கூட சொன்னனே, நீ மனசுல என்ன நினைக்கிறியோ எல்லாமே எனக்கு தெரியும். என்ன என்ன தெரியும்? அது நான் சொன்னா நல்லா இருக்காது. இந்த மனசும் பேசிக்கிறதுக்கு சில சமயம் வார்த்தைகள் தேவைப்படாது இந்திரா. உன் மனசுல நீ என்ன எங்க என்னவா வச்சிருக்க, நீ என்னெல்லாம் ஆசைப்படுற, எல்லாமே எனக்கு தெரியும். இதுக்கப்புறம் தெரிஞ்சு என்ன யூஸ்? ஒண்ணும் இல்லையே. அது என்னவோ கரெக்ட் தான். நீ இப்ப கூட என்ன சொல்றன்னு எனக்கு தெரியும். என்ன பண்றது, நம்ம நேரம் இன்னும் சரியாகலையே. இந்திரா, நீயும் நானும் நினைக்கிறது மட்டுமே வாழ்க்கையில நடக்காது. அம்மா அப்பா எல்லாருமே சேர்ந்து நினைக்கணும். எல்லார் மனசுலயும் இந்த நம்பிக்கையை நாம கொடுக்கணும். அதான் கம்ப்ளீட்டான வாழ்க்கையா இருக்கும். உனக்கு நான் சொல்றது புரியும் நினைக்கிறேன். உனக்கு புரியலன்னா புரிஞ்சுக்க ட்ரை பண்ணு. அதுக்கு என்ன ஐடியா செய்யணுமோ அத மட்டும் தான் நாம யோசிக்கணும். அப்போ இந்த ரூட் சரியில்லைன்னு சொல்றீங்களா? இங்க பாரு ஹேமா, பாம்பும் சாவக்கூடாது, கம்பும் உடையக்கூடாது. ஏன் மேல பழியும் வரக்கூடாது, இந்திரா மேல பாசமும் வரக்கூடாது. சரியா திறமையா செய்யணும். ஐயோ, எனக்கு புரியலங்க. எனக்கு மண்டலம் குழம்புதுங்க. நீங்க எனக்கு பிளான் மட்டும் சொல்லுங்க, நான் பாத்துக்கிறேன். மத்தபடி என்னால இவ்ளோ யோசிக்க முடியாது. அது தெரிஞ்சுதான் உன்னை சும்மா இருக்க சொன்னடி அறிவு கட்டவளே. முதல்ல இந்த கொய்யா முயான்னு பறக்கறதெல்லாம் நிப்பாட்டு. பொறுமையா பிளான் பண்ணி அவளை மாட்டி விடணும். ஆனா வெச்ச குறி மிஸ் ஆகவே கூடாது. சரியா? சரி, இப்போ நீங்க சொல்லுங்க, நான் செய்றேன். எப்படியாவது அவளை அடிச்சு தூக்கிடணும், அவ்வளவுதான். ஏய் முட்டாள் முட்டாள், இப்போதைக்கு அடி வாங்க வேண்டியது அவ இல்ல, நான். மொத்த பிளானும் ரெடி. ஆட்டத்தை வேற மாதிரி ஆடுவோமா? அடி எனக்கு விழணும், ஆனா பழி அந்த இந்திரா மேல விழணும். வழக்கம் போல எனக்கு ஒண்ணுமே புரியலங்க. அதெல்லாம் உனக்கு எதுவுமே புரிய வேணாம்.
கரெக்டா ஸ்கெட்ச் போட்டு நான் அவளை தூக்க போறேன். நீ நான் சொல்றத மட்டும் செய் போதும். சொல்லுங்க, நான் என்ன பண்ணணும்? நாளைக்கு காலையில புரியுதா? ஆம். பாத்துடலாம். சொதப்பிடக்கூடாது. இல்லைங்க. என்ன வார்த்தைலாம் சொல்ற? அப்படியே நெருப்பள்ளி தலையில கொட்டின மாதிரி இருக்கு. காவ்யா, ஏன் நம்ப மாட்டேங்கிற? இந்த வீட்டுல இருக்கிறவங்க எல்லாரும் என்ன நம்புறாங்க. முதல்ல நம்ப வேண்டியது நீதான் காவ்யா. நீ ஏன் என்ன நம்பலனா என்னோட வாழ்க்கையே அர்த்தம் இல்லாம போயிடு காவ்யா. ஏன் காவ்யா அப்படி சொன்ன? எவ்வளவு ஆசையா உனக்கு பால் எடுத்துட்டு வந்த தெரியுமா? அடசு வலிக்குது காவ்யா. என்னாச்சு மாமாக்கு? இப்போ வானத்தை பார்த்துட்டு வர நிக்கிறாரு. என்ன விஷயம்னு தெரியலையே. ஒருவேளை அக்காக்கும் இவருக்கும் நடுவுல திரும்பி ஏதாவது பிரச்சனையா? இல்ல பிசினஸ்ல ஏதாவது பிரச்சனையா? ஒண்ணுமே புரியலையே. ரோஷி பேச்ச கேட்டு அவன் நடிப்ப நம்பி நான் அவன் பின்னாடி போனப்ப கூட நீ என் மேல எவ்வளவு பாசமா இருந்த. ஆனா நீ ஏன் காவியா இப்ப என் மேல இவ்வளவு கோபமா இருக்க? என் மேல உனக்கு கருணையே இல்லையா? என்ன நீ பண்ணிக்க மாட்டியா காவியா? என்ன ட்ரை பண்ணாலும் அவ முகமே தான் முன்னாடி வருது. தூக்கம் வந்து தொலைய மாட்டேங்குதே. எங்க போனாலும் என்ன பண்றாளோ தெரியலையே. ராகினி கையில காசு இருக்குமா? அவ சாப்பிட்டாளா? எங்க தூங்குறா? ஒன்னும் தெரியலையே. ஐயோ கடவுளே, என் தங்கச்சி கூட இருந்து அவளை காப்பாத்து. கடவுளே, ராகினிக்கு என் மேல பாசம் அதிகம். எனக்கு இந்திராவை பிடிக்காதுன்னு அவளை எப்படியாவது வெளியில அனுப்பதான் இப்படி எல்லாம் செஞ்சிருப்பா. அப்பா சாகும்போது தங்கச்சிய நல்லா பாத்துக்கோமா, பல வருஷம் கழிச்சு பிறந்தவ, அவ உனக்கு பொண்ணு மாதிரின்னு சொல்லிட்டு போனாரு. அவளை போய் வீட்டை விட்டு அனுப்பிட்டோமே. அவளுக்கு என்ன விட்டா வேற யாரும் இல்ல, எனக்கும் தங்கச்சின்னு சொல்லிக்க வேற யாரும் இல்ல. மத்தவங்க பேச்ச கேட்டு ராகினிய நானே தண்டிச்சிட்டனே. இது எல்லாத்துக்கும் காரணம் இதோ இவர்தான். பிடிவாதமா ராகினி வெளியில போயாகணும்னு சொல்லிட்டாரு. அதுவும் அந்த இந்திராவுக்காக. என் சொல் பேச்சு கேட்டு நடந்துட்டு இருந்த மனுஷன் இப்ப அப்படி இந்திரா பேச்ச கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. எனக்காக தான் ராகினி இதையெல்லாம் செஞ்சு மாட்டிக்கிட்டா. அதுக்காக அவளை வீட்டை விட்டு வெளியில அனுப்பிட்டனே. அந்த இந்திராவுக்கு இவர் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறத நினைச்சாதான் எனக்கு கடுப்பா இருக்கு. ராகினி இல்லாம வீடே ஒரு மாதிரியா இருக்கு. ராகினிய துரத்தி விட்டுட்டு எப்படி தூங்குறாரு பாரு. இந்த வீட்டுல எனக்குன்னு இருந்த எல்லாத்தையும் அந்த இந்திரா பறிச்சுக்கிட்டா. இன்னைக்கு ராகினிக்கு வந்த நிலைமை நாளைக்கு எனக்கும் வராதுன்னு என்ன நிச்சயம்?
கோயிலுக்கு போயிட்டு வரேன். காலையிலேயே கோயிலுக்கு போனா கொஞ்சமாவது என் மனசுக்கு அமைதி கிடைக்கும்னு பாக்குறேன். அவ போனதுல இருந்து என் மனசே சரியில்லைங்க. நீங்க தூங்குங்க. ஜெயா நீங்க தூங்குங்க. ஜெயா ஜெயா அம்மா எப்படிமா நிஜ சாமியார் மாதிரி இருக்கனா? இல்ல இன்னும் உன்னோட பிச்சைக்கார கலை போகல. பரவாயில்ல, இப்படி இருந்தாதான் நம்பிக்கையா இருக்கும். இங்க பார், நான் என்ன சொல்றேனோ அத நீ கவனமா சொல்லணும். புரியுதா உனக்கு? சொல்லுமா, பாத்துக்கலாம். நான் போன்ல காட்டினாமா ஞாபகம் இருக்குல்ல? மா அதெல்லாம் நல்லா ஞாபகம் இருக்குமா, எதுக்கும் கவலைப்படாதீங்க, அம்சமா முடிச்சு கொடுத்துறேன். சரி, நாம உள்ள போலாம். இப்ப வர நேரம் தான். வாங்கம்மா வாங்க. கொன்னுடுவேன். வேணாம் வேணாம், காசு பணத்துக்கு ஆசைப்படுற காவாலி பையன்னு நினைச்சியா? ஒரு பைசா கூட நான் தொட மாட்டேன். சாமி, என்ன என்ன மன்னிச்சிருங்க, நான் பணம் கொடுக்கல. நீங்க எனக்கு ஒரு நல்ல வழி சொல்லுங்க சாமி. ஒரு பரிகாரமும் கிடையாது தாயி, ஒரே ஒரு வழிதான் இருக்கு. எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, சொல்லுங்க சாமி, நான் செய்யறேன். உன் வீட்ல இனிமே அந்த கெட்ட சக்திக்கு இடம் தராத. முடிஞ்ச வரைக்கும் அதை துரத்தி விட்டுரு. ஆனா அத உன்னால தனியா செய்ய முடியாது. அதனால உன் உடன்பிறப்ப மட்டும் சேர்த்துக்க. அந்த காவல் தெய்வம் மகாலட்சுமி, அந்த நல்ல சக்தி உன் கூட இருந்தா மட்டும்தான் உனக்கும் உன் குடும்பத்துக்கும் நல்லது நடக்கும். புரியுதா தாயி? புரிஞ்சது சாமி. நான் உடனே என்னோட தங்கச்சிய வீட்டுக்கு கூட்டிட்டு வரேன். நான் கடவுளை நம்பி இன்னைக்கு கோயிலுக்கு வந்ததுக்கு எனக்கு உங்க மூலமா கடவுள் ஒரு நல்ல வழி காமிச்சிருச்சு. நான் பாத்துக்கிறேன் சாமி, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஜெயம் உண்டாகட்டும், நல்லதே நடக்கும். போயிட்டு வா. ஹாய்ப்பா. ஹாய்டா கௌதம். என்னப்பா பண்றீங்க? அது வேற ஒண்ணு இல்ல கௌதம், பல்லு விளக்குற மாதிரி செல்லு விளக்கிட்டு இருக்கேன். என்னது? ஏய், அது இல்லடா, இந்த போன்ல அது பாட்டுக்கு டொயின் 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 டொயின். டேய் கௌதம், அந்த கம்பெனில இருந்து வந்த ஃபைல்ஸ்லாம் செக் பண்ணிட்டியா? அக்கா, குடுக்கா, நான் குடுக்கறேன். இந்தா. மடி காவியா, சுபா எங்கம்மா? நீ எதுக்காக எடுத்துட்டு போயிட்டு இருக்க? அக்கா மார்க்கெட்டுக்கு போயிருக்காங்க மாமா. ஓ அம்மாடி, அம்மா யாருக்கு எடுத்துட்டு போயிட்டு இருக்க? அத்தைக்கு மாமா. ஜெயா இல்லையம்மா. அத்தை இல்லையா? எங்க மாமா போயிருக்காங்க? அப்பா என்னப்பா, அம்மா இன்னும் எந்திரிக்கல? ஆட நீ வேறடா, அவ எனக்கு முன்னாடியே எந்திரிச்சு குளிச்சு கிளம்பி போயாச்சுல கோயிலுக்கு. என்னது, கோவிலுக்கா? அவ்வளவு ஏர்லியா போயிட்டாங்களா?
ஆவியா தலைவலின்னு உள்ள போயிருக்கா. நீ பாட்டுக்கு உட்காந்து காப்பி குடிச்சிட்டு இருக்க. உள்ள போய் அவளை பாடுற. உள்ள போய் கூட மாட இருந்து ஒத்தாசை பண்ணுவோம். ஏன்பா நான் எவ்வளவு நேரமா இங்கதான் உட்காந்துட்டு இருக்கேன். போன் ரிப்பேர்லாம் எங்கிட்ட கேட்க மாட்டீங்களோ? கேட்கலாம் தான். ஆனா உங்ககிட்ட கேக்குறதுக்கும் இந்திரா கிட்ட கேக்குறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. ஓ அப்படி என்ன வித்தியாசம்? அது எங்களுக்கு தெரியாத போனா நாங்க ரிப்பேர் பண்ண மாட்டோமா? ஏய் நீ இத கண்டிப்பா சரி பண்ணி கொடுத்துருவேன்னு எனக்கு தெரியும். ஆனா நீ சரி பண்ணி கொடுத்தா அது ஒரு ஆர்டினரி விஷயம். அதே இந்திரா சரி பண்ணி கொடுத்தா அது எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல் எக்ஸ்ட்ராடினரி விஷயம். ஏன்னா ஒரு IAS ஆபீசரையே வேலை வாங்கினேன்னு ரொம்ப பெருமையா வெளியே சொல்லிக்குவேன்ல. மாமா நீங்க சும்மா இருக்க மாட்டீங்களா? ஏன் கிண்டல் பண்றீங்க மாமா? ஓ நீங்க இப்படி வரீங்க. நம்மளாம் ரொம்ப நாள் வெளியில இருந்தோம்னா நல்லவளா இருந்து பழக்கப்பட்டுரும். அக்கா வீட்டுல இருக்கிறவங்களுக்கும் நாம அங்க இல்லாதது பழக்கப்பட்டு போயிடும். சீக்கிரமா அங்க போய் சேர்ந்துடணும். ஹேமாவால அங்க எல்லாத்தையும் சமாளிக்க முடியாது. அடடா இப்பதான் நினைச்சோம் செல்லக்கிளி கால் பண்ணுதே. ஹேமா ஹலோ ஏங்க நீங்க பெரிய ஆளுதாங்க. ஓ இத சொல்றதுக்கு தான் கால் பண்ணியா? அது இல்லங்க அது எனக்கே தெரியும். ஆனா ரிமோட்ல குண்டு வைக்கிறதுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இப்பதானே பாக்குறேன். என்னடி சொல்ற? பின்ன நீங்க ஜெயா அத்தைய பத்த வச்சு அனுப்பிட்டீங்க போல இருக்கு. இங்க வந்து வெடிச்சது பாருங்க. அப்பப்பப்பப்பப்பா எல்லாரும் கதி கலங்கி போயிட்டாங்கங்க. ஓ அக்கா அதுக்குள்ள அங்க வந்து பெர்ஃபார்மன்ஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களா? ஆமாங்க என்ன சொல்லி அனுப்புனீங்கன்னு தெரியல. ஆனா செம சூடு. உள்ள வந்தாங்களா? வந்த நேரம் இந்திரா மாமா கிட்ட உட்காந்து சரிசமமா அரட்டை அடிச்சுக்கிட்டு சிரிச்சிட்டு இருந்தா பாருங்க. சும்மா பட்டைய கிளப்பிட்டாங்க. யாரு? இந்திராவையா? ஆமாங்க செம்மைய பத்தி விட்டாங்க. மட்டு மரியாதை தெரியாதா? அது இதுன்னு அத்தை சாம ரைடு விட்டுட்டாங்க. ஆமா அதெல்லாம் கேட்டுட்டு அவ சும்மா இருந்தாளா? அவ சும்மா இருந்தாலும் அவளோட கேர்டேக்கர் அதான் எங்க மாமா ராமச்சந்திரன் அவர் சும்மா இருந்திருக்க மாட்டாரே. ஐயோ அதையும் கேக்குறீங்க. ஆனா ஜெயா அத்தை கோவத்துக்கு முன்னாடி யாரும் நிக்க முடியல. பிசு பிசுன்னு போயிடுச்சு. ஆமா நீங்க அப்படி என்ன இன்ஜெக்ஷன் போட்டு விட்டீங்க? அதுவா இங்க ஒரு பரதேசி சுத்திட்டு இருந்தான். 5 10 பிச்சை கேட்டுட்டு இருந்தான். அதான் மொத்தமா ஒரு 10,000 கொடுத்து அக்கா கிட்ட இந்திராவை பத்தி தீய சக்தி அது இதுன்னு சொல்ல வச்சேன். ஐயோ ஏங்க ஒரு பிச்சைக்கார சொன்னதையா ஜெயத்தை நம்பினாங்க? ஆமா என்ன சொல்லணும்னு சொல்லி கொடுத்தது நான் இல்ல. இல்ல இந்திரா
இப்ப நீ தானே மனசு வருத்தப்படுற. நான் உன் நல்லதுக்காக தான் சொல்றேன். என்னக்கா நானா இதுக்கெல்லாம் வருத்தப்படுவேன்? அதெல்லாம் எதுவும் இல்லக்கா. நான் இன்னும் போக வேண்டிய தூரம் நிறைய இருக்குக்கா. எனக்கு இப்போ உன்கிட்ட ஒண்ணு கேட்கணும்க்கா. என்கிட்டயா? என்னடி? இல்லக்கா, உன்னோட முகம் ஏன் வாடி இருக்கு? மாமாவும் நீயும் சந்தோஷமா தானே இருக்கீங்க? எதுவும் உங்களுக்குள்ள பிரச்சனை எல்லாம் இல்லையே? என்ன பிரச்சனையா? எனக்கும் மாமாக்குமா? சச்சா, அதெல்லாம் எதுவும் இல்லடி. நாங்க நல்லா சந்தோஷமா தான் இருக்கோம். எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்ல. இரு, நான் சாதாரணமா தானே கேட்டேன். நீ எதுக்கு இப்ப டென்ஷன் ஆகுற? அப்போ ஏதோ பிரச்சனை இருக்கு. என்னன்னு சொல்லேங்கா. ஏய், நான் இதுக்கடி டென்ஷன் ஆகுறேன்? நான் நல்லா தான் இருக்கேன். நீ தான் தேவையில்லாம சந்தேகப்பட்டுட்டு இருக்க. இல்லக்கா, இல்ல, நான் சந்தேகப்படுறதுல ரீசன் இருக்கு. நேத்து மாமா மாடியில வந்து நின்னுட்டு அவ்வளவு வருத்தப்பட்டாரு.